நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வையுங்களேன், உங்களுக்கே உங்கள பிடிக்காம போகலாம் ஒரு கட்டத்துல. அந்த டைம்ல உங்களுக்கு சூசைட் பண்ணணும்ன்றது தான் ஒரு தாட்டா இருந்துச்சுன்னு சொன்னா, அத நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா சாகுறதால எதுவுமே மாறப் போறதில்ல. அது இன்னும் டபுள் ஆகுமே தவிர, அது மாறப்போற ஒரு விஷயம் இல்ல. இப்படி ஒண்ணு நடந்துட்டுது. ஸோ அத மாத்தோணும்ன்னு சொன்னா, அதுக்கு நீங்க தான் உங்கள மாத்தணும். இதுக்கு மத்தவங்கள மாத்தியோ, இல்ல நீங்க சூசைட் பண்றதோ எந்தவித பிரயோசனமும் இல்ல. அ நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்ன்னு சொன்னா, அம் நான் இப்படி ஒண்ணு பண்ணிட்டனே! எனக்கே என்ன பிடிக்கல, சாவணும் போல இருந்ததுன்னா, கொஞ்சம் போய் கண்ணாடிய பார்த்துக்கோங்க. "ஏன் இப்படி செய்த? இது ஏன் உனக்கு அப்படி தோணிச்சு?"ன்னு உங்கள நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்த வாட்டி அத உங்களுக்கு செய்யணுமென்று கூட தோணாது. ஏன்னா, நீங்க கண்ணாடிய பார்த்து பேசும்போது, இத இனிமே நான் பண்ணவே கூடாது. தெரியாத்தனமா இத ஒண்ணு பண்ணிட்டேன். இனிமே நான் அத பண்ணவே கூடாதுன்னு உங்கள நீங்களே பார்த்து கேள்வி கேட்டு, காரி துப்பிக்கோங்க. ஸோ, அதுலேருந்து நீங்க வெளில வந்துரலாம். அந்த சூசைட் மென்டாலிட்டிலேருந்து நீங்க கொஞ்சம் வெளில வந்து கொள்ளலாம். ஸோ, சூசைட்ன்றது எல்லாத்துக்குமே ஒரு முடிவான ஒரு விஷயம் இல்ல. அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு பாருங்க. தைரியமா இருங்க. தேங்க் யூ.